ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லீக்கிங் டேப்பை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். இதை சரி பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 2 வேஸ் இருக்குது. ஒன்று வந்து அந்த டேப்குள்ளே வர அந்த ஒரு குட்டி யூனிட்டை வந்து நம்ம வந்து ரிப்பேர் பண்ணி திரும்பவும் போடலாம். அப்படி ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு லீக் ஆகுது அப்படின்னா, நீங்கள் வந்து அதை ஃபுல்லாகவே ரீப்ளேஸ் பண்ணிடலாம். இதுக்காக வந்து நம்ம ஃபுல் டேப்பையே மாற்றணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஒரு சில ப்ளம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த குட்டி இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ண வச்சுருவாங்க. அந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா பரவாயில்ல. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா, ஃபுல் டேப்பே வந்து ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரியான அவசியம் வந்து நமக்கு தேவையில்லை. ஒரு சிலர் வந்து அந்த எக்ஸ்ட்ரா காசுக்காக அந்த மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ நம்மளே வந்து ப்ளம்பர் கூட வைக்காமல் எப்படி வந்து இந்த டேப் லீக்கிங் டேப் வந்து எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். எல்லா டேப்புக்கும் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு அந்த அடிப்பகுதியிலையோ இல்லை சென்டர்லேயோ வந்து ஒரு ஸ்க்ரூ வந்து வரும். அதை நம்ம கழட்டிட்டோம் அப்படின்னா, அந்த டேப்போட அந்த நாப் மாதிரி வருது இல்லையா, நம்ம இப்படி ஆன் ஆஃப் பண்ணுறது, அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வீட்டிலேயே வந்து டெஸ்டர் இருந்தது அப்படின்னா, டெஸ்டரோ இல்லை ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்குது இல்லையா, அதிலேயே கூட வந்து நம்ம பண்ணிடலாம். பட் ஒரு சிலது வந்து குட்டியாக வேணும். அதுக்கு வந்து அந்த ஆலன் கீன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆலன் கீ இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்போ நான் காட்டினேன் இல்லையா, ஒரு செட் ஆஃப் அந்த ஸ்க்ரூ ட்ரைவர்ஸோட வரா மாதிரி வரும். அந்த மாதிரி இருந்ததுன்னா ரொம்பவே பெஸ்ட்டு. ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு குட்டி ஸ்க்ரூ வரும் அந்த அடியில். அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த டேப் வந்து கழட்டிடலாம். நான் கீழே வந்து ஒரு பிளேட் வச்சுடுறேன். ஏன்னா குட்டி குட்டி ஸ்க்ரூஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா, கீழே வந்து அந்த சிங்கில் போய் விழுந்து அது அப்படியே போயிடும். அதனால நம்ம ஒரு பிளேட் வச்சிட்டோம்னா, ஏதாவது இருந்ததுன்னா அந்த பிளேட்டில் வந்து அது கலெக்ட் ஆகிடும். ஸோ நான் இப்போ சொன்னேன் இல்லையா, இதை தான் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இதுதான் அது. இந்த டேப்க்கு வர ஒரு குட்டியாக வர உள்ளே வர அந்த ஒரு குட்டி யூனிட் தான் இதோட பேர் வந்து எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. ஸோ இப்போ இதோட மெக்கானிசம் எப்படி அப்படின்னு நான் உங்களுக்கு கழட்டி காட்டிடுறேன். இந்த வாஷர் வருது இல்லையா, அந்த வாஷர் ரிமூவ் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து இந்த மாதிரி இருக்கும். ஒரு 3 ஒயிட் கலர் குட்டி குட்டி பீசஸ் இருக்கும். இது வந்து பெரிய ராக்கெட் சயின்ஸ்லாம் கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கனாலே வந்து உங்களுக்கு புரியும். ஸோ இந்த மாதிரி உள்ளே வந்து ஒரு இப்போ நம்ம வந்து ஆன் பண்ணோன்னா அதில் கேப் வரா மாதிரி இருக்கும். ஆஃப் பண்ணால் அந்த கேப் வந்து க்ளோஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த கேப்பில் இப்போ தெரியுது இல்லையா, இப்போ வந்து இது வந்து க்ளோஸ், இது வந்து ஓப்பன். ஸோ இந்த ஓப்பனில் தான் வந்து நமக்கு தண்ணி வரும். இது என்ன ஆகும்னா, நாளாக நாளாக நம்ம யூஸ் பண்ண அந்த வாஷரும் சரி, அந்த டைட்டாக இருக்க அந்த பிளாஸ்டிக் ஐட்டம்ஸும் வந்து பார்த்திங்கன்னா லூஸ் ஆகிடும். அது வந்து நமக்கு அது வழியாக தண்ணி வந்து சொட்டு சொட்டாக ஒழுகிட்டே இருக்கும். இந்த டிஸ்க் கார்ட்ரிட்ஜோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ₹130. அப்புறம் அந்த ஆலன் கீயோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ₹40. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு ₹170 வந்து இந்த ஒர்க்கு ஃபுல்லாகவே வந்து நம்ம முடிச்சிடலாம். நான் வந்து இதை ரிப்பேர் பண்ணி போடுறதுக்கும் வந்து சரி பண்ணி பார்த்தேன். அதுவும் வந்து நெட்டில் செக் பண்ணி தான் பண்ணேன். யூடியூப்பில் தான் பார்த்தேன். அது வந்து டபுள் டேப் மாதிரி போடுறாங்க. அந்த மாதிரி போட்டும் செக் பண்ணி பார்த்தேன். அப்படியும் வந்து வாட்டர் லீக் ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா நம்ம இப்போ அந்த கழட்டணும் இல்லையா, அந்த பார்ட்டே நீங்கள் கொண்டு போய் ஹார்ட்வேர்ஸில் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு அதே மாதிரி தருவாங்க. இப்போ இது இருக்குது இல்லையா, இதே மாதிரி இதை வந்து நம்ம கொண்டு போகணும். உங்களுக்கு வேணும்னா அந்த டேப்போட அந்த நாபும் சேர்த்து கொண்டு போங்க. அப்போ வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக கொடுக்க முடியும் அப்படின்னு ஹார்ட்வேர் ஷாப்பில் சொன்னாங்க. அதோடு சேர்த்து ஒரு ஆலன் கீயும் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா இந்த மாதிரி டேப் வரும் இல்லையா, நமக்கு வந்து டேப்புக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரு டேப்பு. ஸோ அதை போட்டுட்டு நம்ம வந்து இப்போ நல்லா டைட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து ஃபுல் டைட் வைக்காதீங்க, ஒரே ஒரு கொஞ்சம் மட்டும் லூஸ் வச்சுக்கோங்க. அது ஃபுல்லாக டைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இப்போயே வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம் வாட்டர் லீக் ஆகுதா இல்லையான்ட்டு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னாலே வந்து உங்களுக்கு தெரியும் வாட்டர் லீக் ஆகலை. ஸோ இப்போ வந்து அந்த டேப்போட அந்த நாப் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதாவது அந்த ஆன் ஆஃப் பண்ணுறோம் இல்லையா, அந்த இடம் தான். எனக்கு எக்ஸாக்டாக எதுக்கு என்னென்ன வார்த்தைன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் சொல்கிறேன். எப்படி வந்து இதுக்கான சொல்யூஷன் கொடுக்கணுன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. பட் அது வந்து என்னென்ன வார்த்தைங்கன்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. ஸோ இப்போ அதை வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த டேப்புக்கு கீழே வந்து அந்த ஸ்க்ரூ பண்ணுற இடம் வரும். இப்போ ஒரு சில டேப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சென்டர்லேயே வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ சென்டர்லேயே வருது அப்படின்னாலும் வந்து ஓகே தான், நீங்கள் சென்டர்லேயே ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேப்புக்கு கீழே வருது அந்த ஸ்க்ரூ. ஸோ அதை வச்சு டைட் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கனாலே தெரியும், ஒரு சொட்டு லீக் கூட வந்து இல்லை. ஸோ இது பண்ணி முடிச்ச உடனே வந்து சந்தோஷமாக இருந்தது. இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.